அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களுமே எல்லாருமே ரொம்ப சூப்பரா இருக்கோங்க. இன்னைக்கு நம்மள சேனல்ல என்ன விளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி பண்ண ப்ரிப்பரேஷன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஊருக்கு போனது, அங்க போய் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் மீட் பண்ணது அண்ட் மெயினா நான் வந்து வீட்லயே டெலிவரி ஆகி பொறந்தது. ஸோ நான் பிறந்த பாரம்பரியமான எங்களுடைய வீடு. இது எல்லாமே இந்த விளாக்ல உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த விளாக் வந்து ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் நம்மளோட சேனல நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்க ஒவ்வொருத்தரோட சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்கும். ஸோ இதே மாரி இன்னும் நெறைய லாங் வீடியோஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ரெசிபீஸ் வீடியோஸ் இதெல்லாம் நான் வந்து கண்டிப்பா உங்களுக்கு டெய்லியும் புதுசு புதுசா ஷேர் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ ஒவ்வொருத்தரோட சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட்ஸ் எல்லாமே என்ன இன்னும் நல்ல மோட்டிவேட்டடா ஓட வச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ அதனால தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கன்னு சொன்னேன். இப்போ விளாக்குள்ள போயிரலாமா? ஸோ இந்த விளாக் வந்து பார்த்தீங்கன்னா, நான் செவ்வாய்க்கிழமை எடுத்தது. செவ்வாய்க்கிழமை மார்னிங் வந்து ஒரு 3 செட் ஆஃப் ப்ரௌனீஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். என்கிட்ட இருக்கிறது 1/2 கேஜி பேக்கிங் ட்ரே. ஸோ அதனால ஒரு 3 செட் ஆஃப் ப்ரௌனீஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒயிட் குக்கீஸ் ப்ரௌனி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொன்னு டார்க் குக்கீஸ் ப்ரௌனி. தேர்டா வந்து பார்த்தீங்கன்னா, நட்ஸ் எல்லாம் போட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ இவ்ளோ ப்ரௌனீஸ் இப்ப யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊர்ல இருக்க என்னுடைய அம்மா, பெரியம்மா, என்னோட அக்கா பசங்க, என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் பசங்க எல்லாருமே என்னுடைய வீடியோஸ் பார்ப்பாங்களா, ஸோ ப்ரௌனீஸ்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. சரி இந்த தடவ நம்ம எப்பயுமே கடைகள்ல வாங்கிட்டு போய் தானே குடுக்குறோம். இந்த தடவ நம்ம கையால செஞ்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாதுஷாவுமே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். தீபாவளிக்கு ஆல்ரெடி ஒரு தடவ பாதுஷா செஞ்சு லாங் வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த தடவ ஷார்ட்ஸ்ல போட்டதுக்காக பாதுஷாவோட வீடியோ வந்து எடுத்து வச்சிருக்கேன். கண்டிப்பா நான் உங்களுக்கு இது ஷார்ட்ஸ்லயுமே குடுக்குறேன். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாமே ஆறுனதும் தனித்தனியா கண்டெய்னர்ல போட்டு பேக் பண்ணியாச்சு சேஃபா. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் தனியா செப்பரேட்டா பேக் பண்ணி அப்படியே ஒரு பேக்ல வச்சு எடுத்தாச்சு. இப்போ நானுமே என்னுடைய டிராவல் பேக்குமே ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ நெக்ஸ்ட் டேலேருந்து கன்டின்யூ ஆகுது. புதன்கிழமை நைட்லேருந்து இது வந்து கன்டின்யூ ஆகுது. புதன்கிழமை நைட் 9:30 மணிக்கு எங்க ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா, நாங்க மங்களூர் போய் தான் ட்ரெயின் ஏறினோம். அதாவது உடுப்பிலேருந்து டெய்லியுமே தமிழ்நாட்டுக்கு ட்ரெயின் கிடையாது. மங்களூர்லேருந்து டெய்லியுமே வந்து ட்ரெயின் இருக்கு 12:00. ஸோ அதுக்காக வீட்லேருந்து 9:30 போலலாம் கிளம்பிட்டோம். ஒரு 10:30, 11:00க்குள்ளலாம் நாங்க வந்து மங்களூர் ரீச் ஆயிருவோம். அங்க போய் நம்ம கார பார்க் பண்ணிட்டு, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் ஏறிற வேண்டியதான். ஸோ இந்த தடவ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார் டிராவல் பண்ணல. இந்த தடவ ட்ரெயின்ல தான் போறோம். ட்ரெயின்ல போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா ஒரு சடனா பிளான் பண்ண ட்ரிப்பு. அதுவும் இல்லாம 3 பேர் போறனால, ஒரு 1 1/2 நாள் ட்ரிப் அப்படிங்கிறனால கார்ல போல. இப்ப நம்மளுமே ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. இப்ப எகுத்தாப்படி நிக்குது இல்லையா? அந்த ட்ரெயின் தான் நமக்கு. ஒரு 12:00 போல தான் எடுப்பாங்க. நாங்களும் ஒரு 11 மணிக்கெல்லாம் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள வந்துட்டோம். வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வெளியவே உட்காந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, லைட் எல்லாம் போடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, டோர் எல்லாம் ஓப்பன் பண்ணி லைட் போட்டுட்டு, அப்புறம் நாங்களுமே உள்ள போயிட்டோம். ட்ரெயின் ஏறுனதுமே எனக்கு ஃபுல்லு டயர்டு. ஏன்னா ஒர்க் நெறையா இருந்துச்சா. ஸோ எப்படா ட்ரெயின் எடுப்பாங்க, எப்படா படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. இந்த ட்ரிப் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ஒரு சடனா நான் ப்ரிப்பேர் பண்ண ட்ரிப் தான். ஏன்னா ஹஸ்பண்ட் கிட்ட வந்து பர்த்டே அன்னைக்கு உனக்கு என்ன வேணும்னு கேட்டபோது, எனக்கு வந்து ஒரு 3 மாசம் ஆச்சு அம்மாவ பார்த்து, அம்மாவ பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொன்னாட்டி, சரி எனக்கு வந்து அன்னைக்கு சாட்டர்டே கூட்டிட்டு போ முடியாது. கண்டிப்பா உனக்கு தர்ஸ்டே லீவ் இருக்கு இல்லையா எனக்கு. ஸோ புதன்கிழமை நைட் நம்ம கிளம்பிர்லாம். புதன்கிழமை நைட் கிளம்பிட்டு வியாழக்கிழமை காலையில நம்ம மதியம் போல அங்க ரீச் ஆயிடுவோம். மதியத்துலருந்து அங்கேயே இருந்துட்டு வெள்ளிக்கிழமை ஃபுல்லா இருந்துட்டு சனிக்கிழமை காலையிலலாம் கிளம்பிர்லாம்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் 1 நாளா இருந்தாலும் பரவால்ல, 1 1/2 நாளா இருந்தாலும் பரவால்ல. ஜஸ்ட் போய் பார்த்துட்டு வந்துட்டா போதும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்ப ட்ரெயின் ஏறிட்டு நாங்களுமே நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டோம். காலையில 6:30 மணிக்கெல்லாம் கோயம்புத்தூர் ரீச் ஆயிட்டோம். கோயம்புத்தூர்லேருந்து இன்னும் ஒரு 1 ஹவர்ஸ் ஜர்னி இருக்கு திருப்பூர் போறதுக்கு. இந்த ட்ரெயின்ல திருப்பூர் வரைக்கும் போகும். நாங்க வந்து திருப்பூர்லயே இறங்கிருவோம். இது சென்னை வரைக்கும் போற ட்ரெயின் தான். எங்க ஊர்லேருந்து டெய்லியுமே இருக்கு. நெறைய தமிழ் பீப்பிள் இந்த ட்ரெயின்ல தான் வந்து டிராவல் பண்ணுவாங்க. மங்களூர்லேருந்து நெறைய பேர் இங்க கோயம்புத்தூர்ல இறங்குறதுக்காக நெறைய தமிழ் பீப்பிள் டெய்லியுமே டிராவல் பண்ணுவாங்க அதிகமா. இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா, கேரளா வழியா தான் வருமா. ஸோ கேரளா, பாலக்காடு, சொர்ணூர் இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு ஜாபுக்கு போறவங்களுமே நெறைய பேர் வந்து இதுல டிராவல் பண்ணுவாங்க. ஸோ இப்ப நாங்களுமே கோயம்புத்தூர் ரீச் ஆயிட்டோமா, கோயம்புத்தூர் ரீச் ஆனதுமே போதும் நம்ம ஊரோட குளு குளுன்னு காத்து, மண் வாசனை இதெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சுருச்சு. எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி மார்னிங் டைம்ல ஃப்ரீயா இந்த மாரி குளு குளுன்னு ஃப்ரெஷ் ஏர் எல்லாம் வந்து ஃபீல் பண்ணிட்டு போறது ரொம்பவே ஹாப்பினஸ்ஸா இருந்துச்சு. இப்ப நாங்களுமே திருப்பூர் ரீச் ஆயிட்டோம். திருப்பூர் ரீச் ஆகி உடனே இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து பஸ் பிடிச்சு கரூர் போனோம். திருப்பூர்லேருந்து கரூருக்கு ஒரு 2 மணி நேரம் டிராவல் இருக்கு. அதுக்கப்புறம் கரூருக்கு அண்ணா கார் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டான். இந்த தடவ நான் வந்து ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா, அம்மாவுக்கு தெரியாது. சர்ப்ரைஸா தான் வந்திருக்கேன். அண்ணா, அண்ணிக்கு மட்டும் தெரியும். ஸோ அண்ணா, அண்ணிட்ட மட்டும் சொல்லி, "நீங்க அத கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருங்க. எனக்கு கொஞ்சம் அரிசி மாவுலாம் வேணும்." அப்படின்னு சொல்லி அத மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி வைங்க. அம்மாட்ட சொல்லாதீங்க. அண்ணி வந்து சாமர்த்தியமா நாங்க வந்து அக்காவ பார்க்க போறோம். ஸோ அதனால அரிசி மாவு அரைச்சு வச்சுருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அரிசி மாவெல்லாம் அம்மா ஊர்ல அரைச்சு வச்சிருக்காங்க. இப்ப போய் தான் பார்க்கணும். இப்ப நாங்களுமே திருப்பூர் இறங்குனோட்டி ரொம்ப பசியா இருந்தனால உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் மெதுவடை, தோசை, பூரி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா
ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கிறதுக்காக ஒரு காஃபியுமே குடிச்சிட்டு இப்போ வந்து பஸ் ஏறியாச்சு. சார் வந்து பார்த்தீங்களா, தனியா உட்காந்துருக்காரு. கேட்டா சிங்கம் சிங்கிளா தான் உட்காரும் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் இல்ல. இதுல வந்து 3 சீட் இருக்கனால, நான் ரொம்ப குண்டா இருக்கிறேனாமா, சாருக்கு இடம் பத்துறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு போய் தனியா உட்காந்துருக்காரு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நாங்களுமே கரூர் ரீச் ஆயாச்சு. நீங்க வேணா தனியா உட்கார்ந்தா உட்காந்துக்கோங்க. நானும் என் பையனும் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாலியா வந்து பார்த்தீங்கன்னா, விண்டோ சீட்ல உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு வரோம்ன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு, இப்போ ஒரு வழியா கரூர் பஸ் ஸ்டாண்டுமே வந்தாச்சு. பஸ் ஸ்டாண்ட் வந்ததுமே அண்ணா வந்து அவனுடைய பைக்ல வந்துட்டா. 4 வீலருமே அரேஞ்ச் பண்ணியிருக்கா. எங்களுடைய லக்கேஜ்லாம் வாங்கிட்டு பையன மட்டும் கூட்டிக்கிட்டு 4 வீலர் அந்த பக்கம் தான் நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே கிராஸ் ஆகி வந்தோம். பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நல்ல பிரம்மாண்டமா பெருசா எடுத்து கட்டியிருக்காங்க. புதுசா கட்டியிருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்குனதுமே எனக்கு பிடிச்ச பொவன்டாவ வாங்கி கையில குடுத்துட்டாரு. எங்க வீட்ல என் பொவன்டா பிடிச்ச ஒரே ஆள் நான் மட்டும் தான். மத்த எங்க வீட்ல இருக்க நண்டு, சிண்டு என் ஹஸ்பண்ட் யாருக்குமே பிடிக்காது. கேட்டா அதுல சிரப் ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் ஆனா எனக்கு தமிழ்நாட்டுல மட்டும் தான் இது கிடைக்குமா? தமிழ்நாடு வரும்போதெல்லாம் வாங்கி குடிப்பேன். என்னோட ஃபேவரைட். என்னுடைய வீடியோ பார்க்குற உங்கள்ல யாருக்கு பவுண்டா ஃபேவரைட் அப்படிங்கிறத கண்டிப்பா என் கூட கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இப்ப முன்னாடி பைக்ல அண்ணா போயிட்டுருக்கா. இப்ப நாங்களுமே எங்க ஊருக்கு ரீச் ஆயாச்சு. அன்னைக்கு நான் வந்தது வியாழக்கிழமை அப்படிங்கிறனால வாரம் எங்க ஊர்ல வியாழக்கிழமை ஏன்னா சந்தை கூடும். ஸோ சந்தைலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரஷ்ஷா இருந்துச்சு. எங்க ஊர் சந்தையில ஃபேமஸா நெறைய முருங்கைக்காய் கிடைக்கும். ஸோ அதான் எங்க ஊர்ல ஃபேமஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நானுமே வீட்டுக்கு வந்துட்டேன். நான் வர்றது அம்மாவுக்கு தெரியாது. அம்மாவுக்கு தெரிஞ்சா வெளியவே காத்துட்டு இருப்பாங்க. ஸோ அம்மாவுக்கு தெரியாதனால இன்னைக்கு குளிக்க வேற போயிட்டேங்களா, நாங்களும் ரொம்ப நேரமா கதவ தட்டிட்டு இருந்தோம். அம்மா வந்ததும் பார்த்து சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க. தட்டு கதை. பரவாயில்ல, நல்லா இருக்கீங்களா? போன் பண்றேன் நானே கதை பாத்தீங்களா, அம்மாவுக்கு சந்தோஷத்துல கையும் ஓடல, காலும் ஓடல. "எப்படி இப்படி வந்து சர்ப்ரைஸா வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு, எங்க அண்ணன் மட்டும் இதுல உள்ளா இருக்கானா, அவனையும் 2 திட்டு திட்டி விட்டுட்டாங்க. என் அண்ணன் பிள்ளைங்க, என் தம்பி பிள்ளைங்க எல்லாமே அங்க தான் இருந்தாங்களா, அவங்களுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. 4 நாளைக்கு முன்னாடி நடந்த பர்த்டேக்கு வேற என் அண்ணன் பொண்ணு மறக்காம விஷ் பண்ணிட்டு இருந்தா. இப்ப இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா, ஈவினிங் வந்து கன்டின்யூ ஆகுது. ஈவினிங் வந்து சந்தை மார்க்கெட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு, என்னுடைய குப்பிமா, என் அத்தாவோட அக்கா, அவங்க உடம்பு சரியில்லாம இருக்காங்க. அவங்கள பார்க்க போயிட்டு வந்திருந்தேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து கன்டின்யூ ஆகுது. இது வந்து என்னுடைய சின்ன பெரியப்பா வீடு. எனக்கு மொத்தம் 2 பெரியத்தா இருக்காங்க. எங்க அப்பா தான் கடைசி. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு என் தங்கச்சியோட கல்யாணத்துல ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எலுமிச்சம்பழ மரம், கொய்யா மரம் இதெல்லாம் இருக்கும். எலுமிச்சம்பழம்லாம் பார்த்தீங்களா, நல்லா பழுத்துரு அழகா இருக்கு. பறிக்கிற மாதிரி கையிலேயே பறிச்சிடலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். சீதாப்பழ மரம் எல்லாமே இங்க இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கனகாம்பர பூ. இந்த பூவ பார்த்து நான் எத்தன வருஷம் ஆச்சு. என் கல்யாணத்தன்னைக்கு இத தலையில வச்சது. அதுக்கப்புறம் நான் இந்த பூவ இன்னைக்கு தான் பார்க்குறேன்னு நெனைக்கிறேன். ஸோ பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்படியே அங்க பெரியப்பா வீட்ல டீ எல்லாம் குடிச்சுட்டு, இப்ப அப்படியே எங்க வீட்டுக்கு வந்தாச்சு. எங்க வீடு நான் அடிக்கடி வர்றது, போறதெல்லாம் காட்டியிருக்கவே மாட்டேன். ஆனா எங்க வீடு உள்ளலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணதே இல்லையா? இன்னைக்கு அத தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இது வந்து என் பையனோட சைக்கிள். இந்த சைக்கிள் எடுத்துட்டு தான் இங்க வந்துட்டு ஊரே சுத்துவாரு. இது ஊர சுத்துறத பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க. சோஃபியா நான் ஊர்லேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்பாங்க. ஸோ இப்ப நானுமே எங்க வீட்டுக்குள்ள போறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, எங்க வீடோட என்ட்ரன்ஸ் போனோட்டே ஹால் இருக்கு. பார்த்தீங்களா, மனுஷன் எப்படி மாமனார் வீட்ல ஒய்யாரமா உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களுக்கு மட்டும் என்ன ஜாலின்னே தெரியலங்க. மாமனார் வீட்லயும் ஜாலியா இருக்காங்க, அவங்க வீட்லயும் ஜாலியா இருக்காங்க. ஆனா நாம போய் மாமனார் வீட்ல இந்த மாரி உட்கார முடியுமா? வாய்ப்பு இல்லல்ல. இந்த வீடியோ எடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 2:30 மணி இருக்கும். ஜும்மா தொழுகைக்கு போயிட்டு வந்த பின்னாடி அம்மாவுமே தொழுதுட்டு உட்காந்துருக்காங்க. நானுமே தொழுது ஓதி முடிச்சுட்டு அப்படியே எங்க வீட்ட வீடியோ எடுக்கலான்னு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹால். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லைட் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். எங்க அப்பா என் பையனுக்காகவே இது வாங்குனது. என் பையனுக்கு இந்த கலர் கலர் லைட்ட காட்டி தான் அவன் ஒரு 2 வயசா இருக்கும்போதெல்லாம் இந்த லைட்ட காட்டியே தான் சாப்பாடு ஊட்டுவோம். என்னடா அடியிலேருந்து ஒரு சவுண்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடியில என் தம்பி பொண்ணு உருட்டிக்கிட்டு இருக்கு. என் அண்ணன் பொண்ண நெறைய பேர் பார்த்துருப்பீங்க வீடியோல. இது வந்து பார்த்தீங்கன்னா, என் தம்பி பொண்ணு, என் தம்பி பையன். ஸோ என் என் அண்ணன் பொண்ணுமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா ரெடி ஆயிட்டு மேடம் வந்துட்டாங்க. என் தம்பி பையனும், என் பையனும் சேர்ந்து ஒரே அடிதடி தான். எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா பார்த்தீங்கன்னா, வீடே ஒரே கலவரமாயிரும். அம்மாவுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 2 நாளைக்கு ரொம்பவே நல்லாருக்கும். இந்த மாரி கச்ச கச்சான்னு எல்லா பிள்ளைங்களோட ஒண்ணா இருக்கிறனால. இல்லாட்டி பிள்ளைங்கலாம் அவங்கவங்க ஸ்கூலுக்கு போறது அந்த மாரி போயிருவாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்கலாம் நான் வந்திருக்கனால வீட்ல தான் இருக்காங்க. எங்கேயும் போகல. ஸோ எல்லாம் அழகழகா ட்ரெஸ் பண்ணிட்டு, அங்கிட்டும் இங்கிட்டும் அழகா சுத்திக்கிட்டு இருந்துச்சுங்க. இப்ப இது வந்து அண்ணியோட ரூமு. அண்ணியோட ரூம்ல அவங்களுடைய கட்டிலு, மெத்த, பீரோ அவங்களுக்கு குடுத்த சீர் சாமானம், வாஷிங் மிஷின் இதெல்லாம் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, எங்களோட ரூம். அதாவது அம்மாவோட ரூம். அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க இல்லாதப்போ அம்மா இருந்துக்குவாங்க. நாங்க வந்தோனே நாங்க இங்க தான் தங்குவோம். எங்களுடைய பேக், லக்கேஜ்லாம் இதான் இங்க வச்சிருக்கோம். இது வந்து என் தம்பி பொண்டாட்டியோட பீரோ. என் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா, 2 போர்ஷன் இருக்கனால என் தம்பி மேல இருக்காப்படி. இது வந்து அம்மா வந்து கீழ இருந்துக்குவாங்க. 2 ரூம் தான் இருக்கனால, அம்மா ஒரு ரூம்லயும், அண்ணன் ஒரு ரூம்லயும் இருப்பாங்க. ஸோ தம்பிக்கு வந்து மேல டபுள் பெட்ரூமோட வீடு இருக்கு. ஸோ அவன் வந்து மேல இருந்துக்குவான்.
இது வந்து ஹாலு. இதான் உங்களுக்கு ஆல்ரெடி காட்டிட்டேன் இல்லையா? இப்ப மெயினான இடத்த பார்க்க வேணாமா? வாங்க போய் கிச்சன சுத்தி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மேடம் என்னமோ சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு என்னது கேட்டு போலாம். கன்னத்துல? கன்னத்துல என்னடா? கன்னத்துல என்ன ப்ளஷ்ஷா? கன்னத்துல என்ன ப்ளஷ் போட்டிருக்கியா? ஆ ஸ்டிக்கரா? அழகா இருக்கு. யார் இது? ட்ரெஸ் கீழே விடுங்க. பிடிச்சிக்க. அம்மா பிடிச்சிக்க. புடி அம்மா. சரி 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 சரி. என் அண்ணா பொண்ணு ஃபுல்லு மேக்கப் போட்டு வந்து மேடம் நிக்கிறாங்க. கன்னத்துலலாம் லிப்ஸ்டிக் போட்டுருக்காங்க. பிளஷ்ஷான்னு கேட்டா லிப்ஸ்டிக் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து ஸ்டோர் ரூம். அம்மா வீட்ல நெறைய ஜாமானம் இருக்கு. ஏன்னா உடுப்பிலேருந்து எடுத்துட்டு வந்த ஜாமானம் வேற நெறைய இருக்கு. இந்தா பாருங்க பக்கெட்ல நமக்கு அரிசி மாவு அரைச்சு ரெடியா வச்சிருக்காங்க. அண்ணி சொல்லியிருந்தாங்க இல்லையா, நாங்க ஊருக்கு போய் அக்காவ பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக அம்மா அரைச்சு வச்சுட்டாங்க. குடுத்து விட்டுறலாம் பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு மிளகாத்தூள்லாம் எனக்கு தேவைப்படல. ஸோ அதனால வேணான்ட்டு. இந்த குச்சிக்கிழங்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். காலையில வித்துட்டு வந்தாங்களா, சரி அம்மா வாங்கி வச்சு வேக வச்சு தரேன். நாளைக்கு ட்ரெயின்ல பகலையில தானே போறீங்க. போம்போது சாப்பிட்டு போங்க. உனக்கு வந்து உடுப்பிலலாம் கிடைக்காது எனக்கு இந்த கிழங்கு. ஸோ அதனால வந்து வாங்கி வச்சிருக்காங்க. இப்ப இதுதான் வந்து கிச்சன். கிச்சன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சுட சுட அண்ணி வந்து மட்டன் பிரியாணி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஃப்ரைடே ஸ்பெஷல் எப்பயுமே நான் தான் ஸ்பெஷல்னு போடுவேன் இல்லையா? இன்னைக்கு வந்து அண்ணி கையில ஸ்பெஷலா சுட சுட மட்டன் பிரியாணி. அண்ணி வந்து பிரியாணி சூப்பரா செய்வாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே ஸ்பெஷல் அண்ணியோட ஸ்பெஷல் தான். மட்டன் பிரியாணி, அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, சிக்கன் கபாப்க்கு மேரினேட் பண்ணி வச்சிருக்காங்க. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, ரைத்தா அதுவுமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிட வேண்டியதான் அப்படிங்கிற மாரி மைண்ட்ல தான் இருந்தேன். எப்பயுமே நம்மளே செஞ்சு செஞ்சு சாப்பிட்டு நமக்கே போர் அடிச்சு போகுது இல்லையா? இந்த மாரி யாராவது செஞ்சு குடுத்து சாப்பிடுறது ரொம்பவே சுகமா தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் பெண்கள் அதிகமா அம்மா வீட்டுக்கு போவாங்களே! அம்மா செஞ்சு குடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அம்மா செய்றதும் பிடிக்கும், அண்ணி செய்றதும் பிடிக்கும். ஸோ இந்த மாரி தான். எனக்கு வந்து ரொம்ப நாள்லாம் அம்மா வீட்ல வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி 2 நாள், 3 நாள், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தமா 1 1/2 நாள் தான். 1 1/2 நாளா இருந்தாலும் எனக்கு ரொம்ப மனநிறைவா இருந்துச்சு. ஏன்னா அம்மாவ பார்த்தது, அண்ணா, அண்ணி, தம்பி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என் தம்பி பிள்ளைங்க, அண்ணன் பிள்ளைங்க எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. வீடியோ எடுக்கிறது தெரிஞ்சு பிள்ளைங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோல வந்து நிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படியே எல்லாருமே சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஹாய் சொல்றாங்க. நீங்களுமே மறக்காம குட்டீஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு ஹாய் சொல்லிருங்க. என்னுடைய இந்த ஹாப்பினஸ்க்கு காரணம் என் ஹஸ்பண்ட் தான் சொல்லணும். அவருக்கு Thursday ஒரு நாள் தான் லீவு. ஃப்ரைடேயும் ஒர்க் இருக்கு. நீங்களும் சாட்டர்டேயும் வரீங்களா? ஒர்க் இருக்கு. இருந்தாலும் பரவால்ல, நீ ஆசைப்பட்டுட்ட, வா உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துட்டாரு. ஸோ எனக்கு அவரு கேட்ட 3 கிஃப்ட்ஸுமே அதாவது கோல்டு வாங்கி தரட்டுமா, மொபைல் வாங்கி தரட்டுமா, ட்ரெஸ் வாங்கி தரட்டுமான்னு எல்லாம் கேட்டாரு. இதெல்லாம் அந்த 3மே குடுத்துருந்தா கூட எனக்கு இந்த மாரி ஹாப்பினஸ் கிடைச்சிருக்காது. ஸோ எனக்கு இந்த ஹாப்பினஸ் குடுத்த என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்பவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதாவது எனக்கு எங்க அப்பா, அம்மா குடுத்ததிலே மிகப்பெரிய சொத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். அ அவங்க எனக்கு எவ்வளவோ செஞ்சிருந்தாலும், அவங்க வந்து எனக்கு இந்த மாரி ஒரு நல்ல ஹஸ்பண்ட தேர்ந்தெடுத்து குடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப மனநிறைவா இருந்துச்சு. இப்ப நானும் எல்லாருமே ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு, நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து பள்ளப்பட்டிக்கு ஸ்வீட் வாங்க கிளம்பிட்டோம். ஸோ என்னுடைய லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் வந்து பெருசா நான் வந்து அதிகமா விட்டுட்டு இருந்ததே இல்ல. அதாவது நான் வந்து என்னுடைய 3 குழந்தைங்களோட பிரசவத்துக்குமே நான் அம்மா வீட்டுக்கு போயெல்லாம் இருந்தது கிடையாது. என்னுடைய 3 பிரசவமே எங்க உடுப்பில தான் ஆனது. வளைகாப்பு பண்ணி அம்மா வீட்டுக்கு போறது 7 மாசத்துல அந்த மாரி இந்த மாரி எந்த அனுபவமுமே எனக்கு கிடையாது. ஸோ நான் ஏன் அப்படி இருந்தேன்? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அப்படின்ட்டு ஒரு நாளைக்கு ஃப்ரீயா டீட்டெயிலா ஒரு விளாக்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நான் வந்து அதிகமா அம்மா வீட்டுக்கு போனது கிடையாது. எங்க அத்தா, அம்மா தான் என்னை வந்து அடிக்கடி வந்து பார்த்துட்டு போவாங்க. அதுவும் என்னை கட்டிக் குடுத்த புதுசுலலாம் அம்மா ஒரு பிள்ளைய வச்சு வந்து கட்டிக் குடுத்துட்டேனே, அதுவும் இவ்ளோ தூரத்தில கட்டிக் குடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருந்தனால, அத்தாவோட பிசினஸ் கோவால இருந்தனால, அத்தா கூடயே வந்து செட்டில் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து என்னை இவ்ளோ கிலோமீட்டர் தொலைவுல விட்டுட்டு இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு, மகள விட்டு இருக்க முடியலன்னு அம்மா ஃபீல் பண்ணாங்க. எங்க அத்தாவுக்கு சில மணி நேரங்கள் கூட என் பேத்திங்கள விட்டு இருக்க முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணி, கோவாலயுமே பிசினஸ் டவுன் ஆகும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, உடுப்பிக்கே வந்து செட்டில் ஆயிட்டாங்க. கிட்டத்தட்ட 10 வருஷமா உடுப்பில தான் இருந்தாங்க. இப்போ 3 மாசமா தான் அம்மா தமிழ்நாட்டுல இருக்காங்க. ஸோ பார்க்கணும்னு தோணுனால தான் நானுமே வந்துட்டேன். இப்ப நாங்க எப்ப வந்தாலுமே பள்ளப்பட்டிக்கு வந்து ஸ்வீட் வாங்கி போறது வழக்கம். ஸோ நாங்களுமே எப்பயுமே வந்து ஹாஜி மூசால தான் வந்து ஸ்வீட்ஸ்லாம் வாங்குவோம். இங்க நெய் மைசூர் பாக்கு, நெய் பூந்தி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிரீன் அல்வா என்னுடைய ஹஸ்பண்டோட ஃபேவரைட். 2, 3 கலர்ல அல்வா இருக்கும். பட் ஆனா நாங்க எப்பயுமே கிரீன் அல்வா தான் கேட்டு வாங்குவோம். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, கேரட் அல்வா, பால் அல்வா, மிக்சர் இதெல்லாமே வாங்கியாச்சு. எகுத்தாப்படி இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வீடு ஹாஜி மூசா பேலஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். ரோட் சைட்லயே இருக்கும். ரொம்ப அழகான வீடு. ஸோ அங்கேயுமே வந்து பார்த்துட்டு, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா
அங்கேருந்து வந்த உடனே என்னுடைய பெரிய பெரியப்பா வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் பொறந்த வீடு. அதாவது அம்மா அவங்கலாம் கூட்டு குடும்பமா இங்க தான் இருந்தாங்க. என்னுடைய பாட்டிக்கு 3 பசங்க, 3 மருமகளுமே இங்க தான் இருந்தது. இந்த திண்ணையில தான் நான் வந்து எங்க அம்மாவுக்கு இடுப்பு வலி வந்தப்ப படுக்க வச்சிருந்தாங்களாம். ஸோ டாக்டர்ட்ட கூட்டு போறதுக்குள்ளேயே வீட்லயே பிரசவம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து டாக்டர்ட்ட கூட்டு போயிருக்காங்க. இங்க வந்து டோட்டலா 3 ரூம் இருக்கு. இதுல ஒவ்வொரு ரூம்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய அம்மா, என்னுடைய பெரியம்மா 2 பெரியம்மாவும் ஒவ்வொரு ரூம்ல தனித்தனியா இருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, சமையல் கட்டு. இங்க ஒரு சமையல் கட்டு இருக்கும். அந்த சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைட்ல இருக்கிறது ஸ்டோர் ரூம். இங்க ஒரு அடுப்பு இருந்துச்சு. அது இப்ப இல்ல. அந்த மண் அடுப்பு இருக்கும். அதுல தான் எங்க பாட்டி சமைச்சு குடுப்பாங்க. இந்த வாசல்லலாம் உட்கார வச்சு எங்களுக்கு வந்து சாப்பாடுலாம் ஊட்டி விடுவாங்க. அப்புறம் திக்கிடிலாம் செஞ்சோம்னா, அப்படியே மண் வாசல்ல அந்த வாசல்ல உட்காந்துட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து நிலாவ பார்த்துக்கிட்டே நாங்க அக்கா, தங்கச்சி, அண்ணன் இந்த மாரி நெறைய பேர் இருக்கோம் இல்லையா? கூட்டு குடும்பம். அதனால எல்லாருமே ஒண்ணா உட்காந்து சாப்பிடுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, மண் வாசல். அப்ப இருந்தே இது மண் வாசலா தான் இருக்கு. ஸோ இங்க வந்து நெறைய செடிகள்லாம் அங்க எங்க பாட்டி காலத்துலேருந்தே நெறைய இருக்கும். மருதாணி செடி, இந்த ஜம்ஜா விதை வரும் இல்லையா? அந்த செடி, அதுக்கப்புறம் இன்னும் நெறைய செடிலாம் இருந்துச்சு. அப்ப என்னென்ன செடி இந்த 2 செடி மட்டும் தான் எனக்கு நெனப்பு இருக்கு. மாதுளம்பழ மரம்லாம் இருந்துச்சு. பட் இப்ப பெரியம்மா வந்து வேற வேற செடிங்கள்லாம் நெறைய வச்சிருக்காங்க. இப்பயுமே அந்த மருதாணி செடிலாம் வச்சிருக்காங்க. இது அப்ப இருந்த மருதாணி செடியா? இல்ல மறுபடியும் வச்சதான்னு எனக்கு தெரியல. பெரியம்மா கிட்ட கேட்டா தான் தெரியும். நல்லா ஃப்ரெஷ்ஷா இலை. இத அரைச்சு போட்டா கையில வந்து ரொம்ப நாளைக்கு போகாம சூப்பரா இருக்கும் இல்லையா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பப்பாளி மரம், முருங்க மரம், நெல்லிக்கா மரம், அப்புறம் எலுமிச்சம்பழ மரம் இந்த மாரி நெறைய மரங்கள்லாம் வச்சிருக்காங்க. கருவேப்பில வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஃப்ரெஷ்ஷா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, மோந்து பார்த்தா அவ்ளோ மணமா இருக்கு. ஏன்னா, இந்த மாரி இதெல்லாம் வந்து இயற்கையோட ஒண்டி போய் இருக்கனால பார்க்கறதுக்குமே அப்படியே அந்த மண் வாசல், அந்த மண் வாசனையோட இருக்குது. இது வந்து பப்பாளி மரம் இப்ப தான் வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நெல்லிக்கா மரத்துலருந்து தான் நெறைய நெல்லிக்கா வரும்போது பெரியம்மா எனக்கு ஊறுகாலாம் போட்டு குடுத்து விடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம்லாம் முருங்க மரம்லாம் இருக்கு. இந்த முருங்க மரத்துலருந்து தான் முருங்கைக்காலாம் ஊருக்கு போம்போது எப்பயுமே எடுத்துட்டு போவோம். இந்த தடவ முருங்க மரத்துல பெருசா முருங்கைக்காய் எதுவுமே இல்ல. ஒரே ஒரு முருங்கை பிஞ்சு தான் இருந்துச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா, எவ்ளோ பெருசா இருக்கு பார்த்தீங்களா? அப்படியே என் பையன் ஹைட்டுக்கு இருந்துச்சுங்க. அவ்ளோ நீட்டமா இருந்துச்சு. பெரியம்மா கிட்ட கேட்டேன், "என்னம்மா பெரியம்மா இவ்ளோ நீட்டமா இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டா, "இல்லம்மா இத விட வளர்த்தியா? அதாவது உன் ஹைட்டுக்குலாம் வரும்மா முருங்கை பிஞ்சு" அப்படின்னு சொன்னாங்க. எனக்குமே கேட்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா பெரியம்மா நான் இங்க ஊருக்கு கொண்டு வரும்போது அத உடைச்சு உடைச்சு கட் பண்ணி தான் குடுத்து விடுவாங்க. அப்பயே தெரிஞ்சிருக்கும் எவ்ளோ பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என் ஹஸ்பண்ட் கிட்டயுமே கூட்டு காமிச்சேன். எவ்ளோ பெரிய முருங்கைக்காய் தொங்குது பாருங்க. இப்ப பெருசா முருங்கைக்காய் எதுவும் இல்ல. முருங்கைக்காய் பிஞ்சு மட்டும் தான் இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, பழசெல்லாம் பேசிக்கிட்டு நாங்க இங்க தான் உட்காந்தோம். நாங்க இங்க தான் இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தொட்டியில வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி தொட்டி. இதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா, காலையில பிரஷ் பண்றது. இந்த தண்ணி தொட்டியிலேருந்து தண்ணி ஊத்தி பல்லு விளக்குறது. மண் வாசல்ல நின்னு தான் பல்லு விளக்குவோம். அப்பல்லாம் வாஷ் பேஷன்லாம் எதுவும் கிடையாது இல்லையா? அப்படியே உள்ள வந்து பார்த்தீங்கன்னா 2 டாய்லெட் இருக்கும். ஸோ நைட்ல கூட நாங்க வந்து அம்மாவ எழுப்பி, இங்க வந்து தான் நாங்க டாய்லெட் போனோம். பயந்துகிட்டே வருவோம். ஸோ அதெல்லாம் ஒரு ரொம்ப ஸ்பெஷலான மெமரீஸ் தான் அப்படின்னு நெனைக்கிறேன். மறக்கவே முடியாத நினைவுகள். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து கன்டின்யூ ஆகுது. ஒரு 4:30 போலலாம் வீட்ட விட்டு கிளம்பியாச்சு. ஏன்னா கரூர்லேருந்து எனக்கு இப்போ 6:30க்கு ட்ரெயின் இருக்கு. கிளம்பும்போது வழக்கம் போல அம்மா கத கதன்னு கண்ல தண்ணியோட நிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்குமே உடனே வந்து பார்த்தீங்கன்னா, கத கதன்னு கண்ல தண்ணி வந்துரும். ஸோ நம்ம என்னதான் நம்மளுடைய ஹஸ்பண்ட் நம்மள அன்பா பார்த்துக்கிட்டாலும், அம்மா விட்டு பிரியும்போது நம்ம கண்லேருந்து வரும் பாருங்க ஒரு தண்ணி. அந்த கண்ணீர தடுக்கக்கூடிய சக்தி இந்த உலகத்துல எந்த ஹஸ்பண்டுக்குமே இல்லன்னு தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாங்க. ஆனா அந்த கண்ணீர துடைக்கிற சக்தி வந்து ஹஸ்பண்ட்ஸ் கிடையாது. பட் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்ச நேரத்திலேயே நம்ம மூட மாத்தணும். அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, சிரிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா ஹஸ்பண்டுமே நினைப்பாங்க. அதே மாரி தான் என் ஹஸ்பண்டுமே. ஏதாவது ஒரு காமெடி பண்ணி சிரிக்க வச்சுருவாரு. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நைட்டு ஒரு 7:00லாம் நாங்க வந்து மங்களூர் ரீச் ஆயிட்டோம். மங்களூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அப்படியே ரயில்வே ஸ்டேஷன்ல போய் கார் பார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா? அத எடுத்துக்கிட்டு அப்படியே ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு போயிரலாம். பசிக்கிற மாரி இருந்துச்சு அப்படிங்கிறனால, சாப்பிட்டு போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு தான் போயிட்டோம். போய் ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு, சாப்பிட்டு வீட்டுக்கு தான் கிளம்ப போறோம். ஸோ இந்த விளாக் வந்து இதோட முடிஞ்சிருச்சு. இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்க. உங்களோட தாட்ஸ் எதுவா இருந்தாலும் என் கூட கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வீடியோவ ஃபுல்லா பார்த்தவங்க அத்தனை பேத்துக்குமே தேங்க்ஸ். நீங்க இதுவரைக்கும் நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா, மறக்காம கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீக் இதே மாரி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான லாங் வீடியோல சந்திக்கிறேன். அன்டில் தென் லெட்ஸ் யூ பை சோஃபியா மன்சூர். அஸ்ஸலாமு அலைக்கும்.